ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நியூ இயர்லாம் கொண்டாடி எல்லாம் ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைனிங் விட போகிறோம். ட்ரைனிங்க்கு முன்னாடி பழைய வீடியோலேயே உங்களுக்கு காட்டியிருப்பேன். அது நம்ம எல்லோரும் ரவுண்ட் அடிக்கிறது. இப்போ தான் திருப்பி கொஞ்ச நாள் கழித்து ஊருக்கு வந்திருக்கனால மறுபடியும் திருப்பி ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம், டிஸ்டன்ஸ் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு 2-3 நாள் வீடை சுற்றி பறக்க விடணும். நான் இருக்கலாம், இன்னொருத்தன் இருக்கான், இன்னொருத்தவங்க, இன்னொருத்தங்க, இன்னொன்று என்ன இருக்குது. இந்த 3ஐயும் விட்டுட்டு முடிஞ்சால் நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு 2 ப்ரோவும் சேர்த்து ட்ரைனிங் விடலாம் அப்படின்ட்டு. சரியா? அதில் ஏதோ 2 திறந்து விட்ருவோம். எங்களை 2 பேர், இது 3 பேரும் தான் நம்ம விட போகிறோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிறிசில் 2 என்ன பறக்குது. அவன் 2 கிறிஸ்லாம் நான் பறக்குது. அந்த சிறுமா தனியாக தான் பறந்தது. எங்கே போச்சு அது? 2 சேரலை. கிறிஸ்ல்னா வருது, கிறிஸ்ல் 2 நான் போகுது. அது எங்கே போச்சு சிறுமா? அது என்ன சேரலை. பார்த்தீங்கன்னா அது எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ் போல் பறக்கும். லாஸ்ட் டைம் நான் குடும்பம் 15 மினிட்ஸ் பறந்தது. 2 மாதம் ஒரு 15-20 மினிட்ஸ் பறக்கும். அதுக்குள்ளே நம்ம ரோஸ் கொஞ்சம் ப்ரூனிங் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த ரோஸை கவாத் பண்ணி விட்டுட்டு வந்துடும். இருக்கா, இதெல்லாம் தான் நம்மகிட்ட இருக்க செடி. இந்த ரோஸை தான் கொஞ்சம் ப்ரூன் பண்ண வேண்டியது இருக்குது. நான் இருக்கா புறா இல்லை அண்ணா பறந்துட்டுருக்கு, தெரியுதா? தெரில. ஓகே, இதெல்லாம் தான் நம்மகிட்ட இருக்கிற செடி. இதில் என்னெல்லாம் செடி இருக்குதுன்னுட்டு நான் அப்புறம் டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் காட்டுறேன். நாங்கள் இந்த இதை ப்ரூன் பண்ணி விட்ருவோம். நம்ம இது எதுக்கு ப்ரூன் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ கரெக்டாக இதிலேருந்து ப்ரூன் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. இதுலேருந்து 2 இலை விட்டு ப்ரூன் பண்ணணும். ப்ரூன் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அடுத்த தழு இந்த இதிலேருந்து வரும். அடுத்த தழு அந்த 2 ஆலேருந்து வரும். என்றைக்குமே பூவோ மரத்தில் காயோ புதுசாக வர்ற தழுவில் தான் வரும். பழைய முத்தின இதில் வராது. அதனால் நம்ம இது பண்ணோன்னா இப்படி ஒரு கண்ட்ரோல்டாக இவ்வளோ ஒரு ஹைட்லேயே நல்லா பூ இருக்கும். வெட்டி விட்ருவோம் எல்லாத்தையும். வெட்டியாச்செல்லாம் முடிஞ்சு. ஓகே, அவ்வளோதான். பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது இந்த ரோஸு ப்ரூன் பண்ணி முடித்த பிறகு. இனி அடுத்து மொட்டு வந்த பிறகு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. பார்த்திங்கன்னா பிறகு இந்த 4 டப்லேயே தான் கொஞ்சம் கப்பீஸ் வச்சுருக்கேன். நான் பெரிய லெவலில் கொஞ்சம் தெரியுதா, இந்த மாதிரி கப்பீஸு வச்சுருக்கிறேன். இந்த 3 டப்லேயும் இதில் கோல்டன் கப்பீஸ் இருக்குது. இங்கே போச்சு கீழே அடகுன்னு நினைக்கிறேன். நாத்ததா கப்பீஸ். அதுக்கு கொஞ்சம் ஃபிஷ் ஃபுட் போட்டுட்டு நம்ம புறாணி என்ன ஆயிருக்குன்னு பார்ப்போம். அது மோஸ்ட்டாக பறந்துட்டு தான் இருக்குது. அதனால் இறங்கியிருக்கெல்லாம் வாய்ப்புகள் கம்மி. திறந்துடையார வாய்ப்புகள் கம்மி. அதான் நான் அதில் ரெடி போட்டாவா. இதுலேயும் ஒன்றா இருக்குது. இதில் ஏன்னு தெரில, ஆனால் என்கிட்ட மேலெல்லாம் இருந்து போயிருக்குது. சாண்டா கிளாஸ் கப்பி. இதில் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா மேல்ஸ் எல்லாம், ஃபீமேல்ஸ் ரொம்ப நாள் இருக்குது. ரொம்ப நாள் இருக்குது. மேல்ஸ் வருது, ஒரு 2 செட் ப்ரீட் ஆகுது. அதுக்கப்புறம் மேல் இறந்துருது. அது எதுனாலன்னு தெரியல. யாராவது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? அது இன்னும் இறங்கிட்டுன்னு நினைக்கிறேன். நான் ஒருத்தன் மறந்துட்டுருக்கான். ஒருத்தன் நான் அந்த ஆண்டனாவில் இறங்கி நிற்கான். ஏன்னு தெரியல, அது அங்கே போய் இறங்கி நிற்கிது. நான் வருது ஒன்று. இதை நான் அந்த ரெக்கார்டு போட்டு இனி இறக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்குள்ள வீடியோவில் தான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.